அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது புல்லின் உறுப்பை கண்டறிக. இது கேள்வி. விடை தளிர், முறி, குலை, ஓலை. 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொதுவாக ஆன்சர் அப்படிங்கும்போது ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் தளிர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தளிர் அல்லது துளிர் என்பது நம்ம புல்லை சொல்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். எல்லாருமே அதான் ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இதை ஓலை என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சி டிஎன்பிஎஸ்சி ஓலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா புல்லின் உறுப்புகள் சொல்லி தொல்காப்பியத்தில் இதழ், ஈர்க்கு, ஏடு, ஓலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா குலை, தோடு, பானை, மடல் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறோம், நாங்கள் ஒரு கேள்விக்கு புத்தகத்தை பார்த்து பள்ளி பாடக புத்தகத்தை பார்த்து ஆன்சர் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி. இப்போ என்னடா நேரடியாக தொல்காப்பியத்திலேருந்து ஆன்சர் எடுக்கிறது, நேரடியாக திருவள்ளுவர் எழுத திருக்குறள் அதுலேருந்து ஆன்சர் எடுக்கிறது, பவனந்தி முனிவுடைய நல்லூர்லேருந்து ஆன்சர் எடுக்கிறது அப்படின்னா பள்ளி பாட புத்தகம் தப்பா? அப்போ அந்த பள்ளி பாட புத்தகம் எழுதியவர் மேலே தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா ஒரு கேள்வி கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மார்க்கு 1500 பேர் 2000 பேர் இருப்பாங்க. மொத்தமே இருக்கிறது 2200 போஸ்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட். டிஎன்பிஎஸ்சி செய்த ஒவ்வொரு தவறுக்கும் இங்கே நெகட்டிவ் மார்க் வேறு கிடையாது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள். இதுவே ஒரு சமூக அநீதி. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் மறு தேர்வு கேட்குறோமே தவிர சும்மா ஜஸ்ட் லைக் தட் வேணும்னே கேட்குற மாதிரிலாம் கிடையாது. பொது தமிழில் இதே போன்று இன்னும் ஒரு 30 கேள்விகள் இருக்கின்றன. பள்ளி பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ண தப்புனால, டிஎன்பிஎஸ்சி பண்ண தப்புனால மாணவர்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க. அதனால் மறு தேர்வு கேட்குறோம். நன்றி.